Red Hat RHCSA என்னுடைய ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் வீடியோக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Red Hat Enterprise Linux-ஐ நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய மெஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோங்க. ஸோ இங்கே மெஷின் நான் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் விர்ச்சுவல் பாக்ஸை தான் மீன் பண்ணுறேன். ஸோ இங்கே Red Hat Linux அப்படின்னு பார்க்கும்பொழுது Red Hat Enterprise Linux-ங்கிறது பெய்டு வெர்ஷன் தான்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 30 day ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரையல் வெர்ஷன் நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்னுடைய விர்ச்சுவல் மிஷினில் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் ரன் தான். ஸோ ஸ்பீட் ரன்னுக்கு பொழுது எங்கிருந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பீட் ரன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா, உங்களுடைய ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பேரலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவை இன்னொரு தடவை கூட நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ரெட் ஹேட்டை ட்ரையல் வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை ஆல்டர் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சர்வரை SSH மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்துட்டு இங்கே Red Hat Linux டைப் பண்ணிக்கிறேங்க. ஸோ டைப் பண்ணோம்னா Red Hat Enterprise Linux வரும்போது நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ட்ரையல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து ஸ்டார்ட் யுவர் ட்ரையல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே லாகின் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுன்லோட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பேஜுக்கு மூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய என்டர்பிரைஸ் லினக்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த ISO ஃபைலை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம Oracle விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா LS மெயின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Red Hat 64 பிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் என்னால் 2 GB தான் அலோகேட் பண்ண முடியும். அதனால நான் 2 GB அலோகேட் பண்ணிக்கிறேன். அலோகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ அடுத்த ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து 8 GB தான் ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு டவுன்லோட் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 9.6 GB இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 20 GB வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 20 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம ஆப்டிக்கல் ட்ரைவை லோட் பண்ணுறோம். ஸோ ஆப்டிக்கல் ட்ரைவ் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெல் ஃபைலை லோட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது ISO ஃபைலை லோட் பண்ணிடுங்க. ISO ஃபைல் லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகி உங்களுடைய Red Hat வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனகோண்டா இன்ஸ்டாலர் தான், நமக்கு பார்த்தா தெரியும். ரைட். ஸோ அடுத்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேசிக் அனகோண்டா இன்ஸ்டாலர் தான். ரெல்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இன்ஸ்டாலரும் இப்படி தான் இருக்கும். ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணணும், ரூட் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணணும், அது போக இன்ஸ்டாலேஷன் லொகேஷன் கான்ஃபிகர் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஆப்ரேஷனுங்க. ஸோ இதில் வந்து சர்வர் வித் GUI ஆப்ஷன் தான் இருக்குது சாஃப்ட்வேர் செலெக்ஷனில், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அந்த 20 GB கிரியேட் பண்ண முடியாது, அதை கிளிக் பண்ணி நம்ம டன் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த ரூட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூட் பாஸ்வேர்டுங்கிறது கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் தான். ஸோ ரூட் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம நெட்வொர்க்கை வந்து மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணுங்க. ஸோ எதுக்காக நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம மெஷின் வந்துட்டு லாகின் ஆகும்போது டைனமிக் ஐபியாக இருந்துச்சுன்னா நம்ம IP பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ SSH பியூராக வந்து IP பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா IP கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நான் ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு கான்ஃபிகர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா IPv6 செட்டிங்கை ஃபர்ஸ்ட் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன்.
ரைட். ஸோ அடுத்து நான் IPv4 செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்னு இருக்கிறத நான் மேனுவல்னு மாற்றிக்கிறேங்க. ஸோ மேனுவல்னு மாற்றிட்டு இங்கே வந்து அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அட்ரஸை வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஆட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன அட்ரஸ் கொடுக்குறேன்னா 192.168.0.200 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நெட் மாஸ்கிங்கு. ஸோ இது வந்து டைப் சி மாஸ்கிங், அதனால் 225, 255, 255, 255 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய கேட்வே வந்து 192.168.0.1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் DNS சர்வரும். ஸோ அதுக்காக அதையே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோக்கல் ஹாஸ்ட் இருக்கும். லோக்கல் ஹாஸ்ட்ங்கிற நேமே மாற்றிக்கிறேன். நான் இங்கே வந்து ls.localhost நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஹாஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அப்ளை கொடுத்துட்டு நான் இங்கே வந்து டன் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்வொர்க்கை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா இந்த அட்ரஸை வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அது கொடுக்குறோம். ஸோ பிகின் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 30 minutes ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ரீபூட் கொடுக்குறோம். ஸோ ரீபூட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மிஷின் வந்து GUI மோடில் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரீபூட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர்பிரைஸ் எடிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் அடிச்சுங்க. ஓகே, இப்போ ரெட் ஹேட் வந்து லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரெட் ஹேட் கம்ப்ளீஷன் ப்ராசஸ். ஸோ கம்ப்ளீஷன் ப்ராசஸில் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம டன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் யூசர் கிரியேஷன் இருக்கும். ஸோ நம்ம யூசர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர் கிரியேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூசரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த IP அட்ரஸ் கூட நம்ம இந்த சர்வர் கூட நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. இப்போ ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் ஆன யூசர் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக GUI என்விரான்மெண்ட்டுங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்துட்டு SSH மூலியமாக கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம புட்டி யூஸ் பண்ணுறோம். புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே புட்டி சர்ச் பண்ணிக்கிறேன். புட்டி டவுன்லோட்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே டவுன்லோட் புட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒரு ஃப்ரீ SSH கிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64-bit ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் நம்மளுது. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு LS மெயின் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு அதனுடைய செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேங்க. வந்து கீழே நெட்வொர்க்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு இங்கே ப்ரொமிஷியஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெட் ஹேட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விர்ச்சுவல் மிஷினில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த லாகின் பேஜ் வந்த உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மினிமைஸ் பண்ணிட்டு புட்டி கிளைண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க இங்கே. ஸோ புட்டி கிளைண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா ஒரு IP அட்ரஸ், அந்த IP அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ 192.168.0.200 கொடுத்துருந்தேன், அதை நான் கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் டைப் SSH இருக்கட்டும், ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு லாகின் ஆஸ் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ நம்ம ஒரு லாகின் நேம் கொடுத்தோம் இல்லையா, MRB கொடுத்துருந்தோம், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு நான் கொடுத்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டட் த வெப் கன்சோல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீடைல்ஸ் இருக்கு.
ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் எடிஷனை வந்துட்டு ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுவோம், நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுவோங்க. ஸோ எதுக்காக நம்ம புட்டி எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது SSH கிளைண்ட். ஸோ எதுக்காக SSH கிளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்பொழுது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மிஷின் தான் இருக்குது, அந்த ஒரு மிஷினை வச்சு என்னோட நெட்வொர்க் ஆபரேஷன்ஸை என்னால் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா மெயின் சொல்லிட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னால் வந்துட்டு நெட்வொர்க் ஆபரேஷன்ஸை வந்துட்டு புட்டி கிளைண்ட் மூலியமா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் கூட அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டெர்மினல் கமாண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபைல் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, டைரக்டரி ஆபரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.